வணக்கம் நண்பர்களே. சிவாயலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம செல்வநாயகி அயலி அழுதுட்டு இருக்க நேரம், ஏமா அயலி நீ எதுக்காக அழுற அப்படின்னு அந்த இடத்துல சமாதானப்படுத்துற மாதிரி ஊசியை ஏற்ற தொடங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரித்திகா அத்தை இவ இவ அம்மா தான் யோக்கியோன்னு நினச்சிட்டு இருக்கா, உத்தமின்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அம்மா ஒரு தீவிரவாதி, கொலகாரி அப்படின்னு இது ஊருக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம அயலிக்கு கோபம் தலைக்கேறி ரித்திகாக அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு தூக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அம்மா அயலி என் மருமகளை விட்டுருமா அப்படின்னு காலில் விழுந்து நம்ம செல்வநாயகி அயலிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அம்மாவுக்கு மேலே உலகத்தில் எல்லாம் இவ மட்டும்தான் பாசம் வச்சுருக்கிறது மாதிரி நம்மளே கொல்ல துணிகிறால, நம்ம தான் இந்த நியூஸ் எல்லாம் பரப்பணும் அப்படின்னு தெரிஞ்சுனா அவ்வளோதான், நம்மளை கொலை கூட பண்ணிடுவா, உஷாராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் சூரிய நாராயணன் நம்ம கபிலன் பிடியிலேருந்து தப்பி நம்ம சிவாயை தேடி உண்மையை உளறி கொட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்திராணியை கூட்டி வச்சு நிரூபிக்காங்க, நான் தான் இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு சிவா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க நேரம், நம்ம அயலி அவங்க அம்மாவை பற்றி இவ்வளோ சேனல்லையும் தப்பு தப்பாக நியூஸை போடுறாங்களே அப்படின்னு கவலையில் கண் கலங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் செல்வநாயகி, இது போதும், இவ அழுது இந்த வீட்டுக்குள்ளே அடப்பட்டு கிடக்கணும், இவ நம்மகிட்ட இல்லாட்டா எடுத்தெறிஞ்சு எப்படி தெரிஞ்சா என்ன 4 நாளில் இந்த வீட்டை விட்டு இந்திராணியே விரட்டி தள்ளிடுவா அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷத்தில், அம்மா அயலி நீ எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கா அப்படின்னு ஊசியில் கேத்தனது கணங்காவே விஷத்தை வச்சு நம்ம அயலியை கேட்குறாங்க. அப்போ தான் விடுங்காத்த அவள் இப்படி தான் அவங்க அம்மாவை பற்றி தெரிஞ்சே அழுதுட்டு இருக்கா, இவ மட்டும்தான் இவங்க அம்மாவை உத்தமின்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அவள் உத்தமி இல்லை, கொலகாரி, தீவிரவாதி. இந்த பார்த்தீங்களா நியூஸில் எல்லாம் பரவுது, இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. நான் தான் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இவளை போட்டு வளர்த்ததுக்கு அவமானப்படுறோம், வெக்கப்படுறோம், கேவலப்படுறோம் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே சொல்ல நேரம், நம்ம ரித்திகாவுக்கு மேலே அப்படி கடுப்பாகி கழுத்தை பிடிச்சி நெரிச்சி தூக்கிறாங்க மேலே அயலி ரித்திகாவை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா செல்வநாயகி, விடுமா விடுமா, அவள் தெரியாமல் சொல்லிட்டா, விட்டுரு, காலில் விழுந்து கதறாங்க, என் மருமகளை விட்டுரு அயலி அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், இந்த பாருங்க உங்கள் மருமக எங்கள் அம்மாவை குறை சொன்னாங்கன்னா இதுதான் நிலைமை அப்படின்னு அந்த இடத்துல ஆட்டம் காட்டிடுறாங்க. நம்ம அயலி மாஸ் காட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, நான் தான் இந்த நியூஸை எல்லாத்துட்டையும் பரப்புனேன், மீடியாவில் போட சொன்னேன், எல்லாம் மோனிகாவை வச்சு நடத்தினேன் அப்படின்னு தெரிஞ்சுது. அவ்வளோதான், இந்த அயலி உண்மையாட்டே என்னை கொன்று போட்டுருவாளே அப்படின்னு அந்த இடத்துல ரித்திவிகா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, நம்ம சூரிய நாராயணன் எப்படியாவது இங்கேருந்து தப்பிடணும், இந்த கபிலன்கிட்ட இருந்து. இந்த கபிலனும் உதயபெருமாளும் சேர்ந்து தான் என்னை இப்படி கடத்தி வச்சு சிவாவை பற்றிய ரகசியத்தை தெரிஞ்சால் அவங்க குடும்பத்துக்கு அவமானம், கேவலம் அப்படின்னு இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க, விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம கபிலன் என்னை 4 நாளைக்குள்ள உண்மையை எங்கேருந்து நிரூபிக்க போகிறான். இந்த சிவா ஒன்றுமே நிரூபிச்சுக்கிட மாட்டான். ஏம்னா அந்த சூரிய நாராயணன் என் பிடியில் இருக்காரு, அவருக்கு உயிரே என் கையில் இருக்க நேரம் யாரை கொண்டு வச்சு நிரூபிக்க போகிறான் இந்த சிவா அப்படின்னு அந்த இடத்துல குழம்பி தவிச்சுக்கிட்டு இருக்க நேரம், நம்ம சூரிய நாராயணன் கையை அப்படியே நவுட்டி ஒரு கட்டத்தில் கயிறு பிடியிலேருந்து வெளியே எடுத்துகிறாங்க. அதே நேரம் தப்பிடாங்கன்னு சொல்லலாம். எப்படியாவது நான் உதயபெருமாளை சந்திக்கணும். ஏன்டா உனக்கு நான் என்ன பாவம் செய்தேன், நீ எதுக்காக என்ன கடத்தின, இந்த உண்மையெல்லாம் சங்கரிக்கும் உனக்கும் கல்யாணம் ஆன உண்மையை நான் போட்டு உடைச்சிடுவேன், நீ பயமாடா, இப்படியெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு அசிங்கமாக இல்லை, நான் ஒரு ஃப்ரெண்டாக இருந்து என்னதுக்குடா நீ இப்படி துரோகம் செய்த அப்படின்னு வெளுத்து எடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம சிவாவுக்கு கால் பண்ணுறாங்க சூரியநாராயண். உங்கள் அப்பாவை பற்றிய டீட்டெயில் என்கிட்ட கேட்டு வந்தால சிவா அப்படின்னு கேட்க நேரம்,
ஆமாம் அங்கிள், நீங்கள் சூரிய நாராயணனா? உங்களை தேடி தான் உங்கள் வீட்டுக்கு வந்தோம். நீங்கள் எல்லா பொருளும் போட்ட மேனிக்கு போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு ஓட்டம் பிடிச்சிட்டிங்க அங்கிள். எங்கே போனீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் என்ன உங்கள் தம்பி, அதான் உதய பெருமாளின் பையன் வாரிசுன்னு சொல்லிட்டு தெரியாமல, அந்த கபிலன் என்னை கடத்தி என்னை வெளுத்து எடுத்துட்டான்ப்பா. ஆனால் நான் உதய பெருமாள்கிட்ட கேட்கணும் நியாயம், அதுக்காக அவரை பார்க்கணும். உதய பெருமாள் எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்க பையனோட கூட்டு சேர்ந்து என்னை கடத்தி வெளுத்து எடுத்திருப்பான். எல்லாம் உன்னை பற்றிய உண்மையை நான் சொல்லிடுவேன். அது அவனுக்கு அவமானம்னு நினச்சிருப்பான் போல. இவ்வளோ தூரம் நான் வந்து அடி வாங்கி வெளுத்து வாங்கின பிறகு கண்டிப்பாக நான் போட்டு உடைக்க தான் போகிறேன். அந்த வீட்டோட செங்குட்டுவர் பரம்பரையோட மூத்த ஆண் வாரிசே நீதான் சிவா. உனக்குள்ள உரிமையை மீட்டு தரணும். உங்கள் அம்மாவுக்கும் உதய பெருமாளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். அப்படி இருக்க நேரம் அந்த உரிமையை நான் தானே மீட்டு தந்தாகணும். உங்கள் அம்மா வேற இப்போ இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சூரிய நாராயணன் சொல்ல நேரம், மாமா நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் இப்போவே கூட்டிகிட்டு வரேன். நான் இந்திராணி அக்கா கிட்ட நிரூபிக்கணும். எனக்கு 4 நாள் தான் இந்த வீட்டில் இருக்கணும்னு டைம் தந்தாங்க. இப்போ பரவாயில்ல, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது மாமா. நான் உங்களை எங்கே சந்திக்காமல் போயிடுவேணும்னு நினச்சேன். ஆனால் அந்த கபிலன் கண்ணில் மட்டும் பற்றாதுங்க. அதுக்கு தான்ப்பா உன்னை கூப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், சரி நான் வாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிவா வந்து அயலிகிட்ட கூட்டிக்கிட்டு வந்து சூரிய நாராயணனை பார்க்க போகிறாங்க. ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்லக்கூடிய காலகட்டம் வந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சூரிய நாராயணனை கூட்டி வந்து உண்மையை சொல்ல நேரம் செல்வநாயகி அரண்டு போய் வாயை பழக்கிறாங்க. என்னடா இது கூத்தா இருக்கு, நம்ம ஒன்று நினச்சோன்னா இவன் வந்து ஆதாரத்தோடு கொண்டு வந்துட்டான். இவங்க தான் அந்த சங்கரிக்கு உதய பெருமாளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச நபரா அப்படின்னு வந்து வாயை பழக்கிறாங்க. கபிலன் வந்து அடடா இவனை அடித்து பூனை கலத்தி வச்சு ரூமுக்குள்ளே வெளுத்தெடுத்து வச்சுருந்தேன். இவன் எப்படி தப்பி இந்த அயலி சிவா கையில் போனானோ தெரியலையே. இப்போ நம்ம அம்மா தான் 2ஆம் தாரம், இவன் மூத்த தாரத்தோட பையன். இவன் தான் இந்த வீட்டுக்கு மூத்த வாரிசு. நான் வந்து மூத்த ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு வந்து ஆக போகுது அப்படின்னு வந்து அப்படியே வந்து நம்ம உதய பெருமாளை முறைக்கிறாங்க. உதய பெருமாள் கண்ணீர் விட்டது மாதிரி நிற்கிறாங்க. என்ன உதய பெருமாள், என்ன யாருன்னு உனக்கு தெரியலை அப்படின்னு வந்து கேட்குற நேரம், என்னடா உன்னை யாருன்னு எனக்கு தெரியாமல் இருக்குமா? நீ தான் சூரிய நாராயணன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஓ என் பெயரெல்லாம் ஞாபகம் இருக்குதா? அப்போ உன் சொந்த பையனை கூட உன் பையன் ஏற்றுக்க உனக்கு முடியலையா? உனக்கும் சங்கரிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், அது ஞாபகம் இருக்குதா உனக்கு அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் செல்வநாயகி அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துட்டு இவர்கிட்ட சத்தியம் வாங்கினோம், ஆனால் உண்மை வந்து வெளிப்பட்டுட்டே அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம இந்திராணி வந்து அடடா சித்தப்பா மேலே தான் தப்பு இருக்குது, சிவா சொன்னது உண்மையாயிட்டு, இந்த வீட்டோட மூத்த ஆண் வாரிசு சிவா தான், கபிலன் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்த வாயை பிளக்குறாங்க. என்னடா 2வது ஒரு பையனை பெற்று வச்சுட்டு கபிலன் அவன் என்ன கடத்தி வெளுத்தெடுக்க அளவு போயிட்டு, ஆனால் நான் சொல்லுறேன் உன்னோட மூத்த ஆண் வாரிசு சிவாதாண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மூத்த தரத்தோட பையன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம செல்வநாயகி இவ்வளோ காலம் நம்ம கட்டி காத்த செங்குட்டுவர் பரம்பரையோட மருமக அந்தஸ்து நம்மளுக்கு இல்லை, அது சிவாய்க்கோட அம்மாவுக்கு தான் சேருமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் வந்து நம்ம உதய பெருமாளை வந்து பார்க்கணுங்க.